இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். தாவேக்கா நடத்துற இஃப்தார் நிகழ்ச்சி நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு மகாபலிபுரத்துல நடக்க இருக்கு. ஆனா இது சாதாரண இஃப்தாரா இல்ல ஒரு அரசியல் மூவா? ஏன்னா இந்த ஈவெண்ட்ல வெறும் 1000 பேருக்கு மட்டும் தான் போலீஸ் அனுமதி கொடுத்திருக்காங்க. இப்போ கேள்வி என்னன்னா, இது ஒரு ரிலீஜியஸ் ஈவெண்டா இல்ல பொலிட்டிக்கல் ஸ்கிரீனிங்கா? ஏன்னா நார்மலா இஃப்தார் நிகழ்ச்சி என்றாலே ஓப்பனா இருக்கணும், மக்கள் எல்லாருமே கலந்துப்பாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? கிரவுட் லிமிடேஷன் இருக்கு. இப்படி பண்றதுக்கான காரணமும் தளபதி விஜய் தான். ஏன்னா போன வருஷம் நடந்த இஃப்தார் நிகழ்ச்சியில கொஞ்சம் தள்ளுமுள்ளி நடந்துச்சு. அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இது போல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன மெசேஜ் இருக்கு? மேலும் இந்த ஈவென்ட்க்கு செக்யூரிட்டியும் ரொம்ப டைட்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு இஃப்தார் நிகழ்ச்சிக்கு இவ்வளவு செக்யூரிட்டி தேவைப்படுமா? இல்லனா இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜ் செட்டப்பா? அதுவும் முக்கியமா இந்த நிகழ்ச்சி எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்குது. இதுக்கு அர்த்தம் என்ன? இது ஒரு ரிலீஜியஸ் கேதரிங் மட்டும் இல்ல, நாங்க எல்லாரையுமே ரெப்ரசென்ட் பண்றோம்னு காட்டுற ஒரு முயற்சி. ஆனா ஒரு சைடுல இன்க்ளூஷன் பேசுறாங்க, இன்னொரு சைடுல என்ட்ரிக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஈவென்ட்ஸ் தான் கிரவுண்ட்ல பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணும், மீடியா கவரேஜ் கிடைக்கும். ஆனா தளபதிக்கு அது அவசியமே கிடையாது. அதனால தான் இந்த ஈவென்ட் சாதாரண இஃப்தார் இல்ல, ஒரு கால்குலேட்டட் பொலிட்டிக்கல் மூவ்னு சொல்லலாம். இப்போ क्वेश्चन உங்ககிட்ட தான், இது உண்மையிலேயே ஒரு ரிலீஜியஸ் யூனிட்டி ஈவெண்டா இல்லனா எலெக்ஷனுக்கு முன்னாடி இது ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜியா? நீங்களே சொல்லுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.